இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஜெபத்தின் தலைப்பானது ஜெபம் செய்வது எப்படி, ஜெபம் செய்வது எப்படி என்ற கேள்வியை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சிறு வயதிலிருந்தே ஜெபம் செய்கிற பழக்கமுடையவராக இருக்கலாம். இல்லை சில நாட்களாக, சில மாதங்களாக, சில வருஷங்களாக குடும்ப ஜெபம், அதிகாலை ஜெபம், தனி ஜெபம், உபவாச ஜெபம், முழு இரவு ஜெபம்னு அநேக ஜெபங்கள் செய்கிற நபராக இருக்கலாம். அப்படி ஜெபிக்கிற நபருக்கு ஜெபம் செய்வது எப்படிங்கிற கேள்வி அர்த்தமுள்ள கேள்வியா அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் போய் எங்களுக்கு ஜெபம் செய்ய கற்றுத்தாரும், ஜெபம் செய்வது எப்படி என்று எங்களுக்கு போதித்தருளும்னு கேட்டாங்க. எங்க கேட்டாங்க அப்படின்னா லூக்கா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். பாருங்க, நீர் எங்களுக்கு ஜெபம் பண்ண போதிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவரிடத்தில் கேட்டாங்க. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, சீஷர்கள் எல்லாருமே யூதர்களாக இருக்கும் பொழுது சிறு வயதிலிருந்தே ஜெபிக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 3 வேளை என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். தாவீது சொல்லும் பொழுது அந்தி சந்தி மதியான நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளை ஜெபிக்கிறவராக தாவீது காணப்பட்டார். தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். அப்ப யூதர்கள் எல்லாருமே ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க. அப்படி சிறு வயதிலிருந்தே 3 வேளை ஜெபிக்கிற அந்த சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாங்க, ஜெபம் செய்வது எப்படி எங்களுக்கு போதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு ஆச்சரியமான கேள்வி இல்லையா? ஒருவேளை இத்தனை வருஷமா நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனா நாமும் சீஷர்களை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் போய், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் செய்ய கற்றுத்தாரோம்னு கேட்கணும். ஏன் இவங்க கேட்டாங்க அப்படின்னா, நானும் தான் ஜெபம் பண்றேன், ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுதும் அவருடைய ஜெப வாழ்க்கையிலிருந்து ஒரு வல்லமை காணப்படுகிறது, அவருடைய குணத்தில் ஒரு பிரகாசம் காணப்படுகிறது, அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசம் காணப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தில் ஒரு வல்லமை குறைகிறது, ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தில் எங்களுடைய குணத்தில் ஒரு மாற்றம் காணப்படவில்லை, ஆண்டவரே எங்களுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் காணப்படவில்லை, ஆண்டவரே இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் ஜெபிப்பது போல, நீர் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வது போல நாங்களும் ஜெபிக்க வேண்டும், நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவங்க கேட்கிறாங்க, உம்மை போல் ஜெபம் செய்வது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் அதே கேள்வியை கேட்போம். ஆண்டவரே, தன்னை மாற்றும் தனி ஜெபம் செய்வது எப்படி? குடும்பத்தை மாற்றும் குடும்ப ஜெபம் செய்வது எப்படி ஆண்டவரே? உள்ளத்தை மாற்றும் உபவாச ஜெபம் செய்வது எப்படி ஆண்டவரே? பலவீனங்களை ஜெயித்து அதிகாலை ஜெபம் செய்வது எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் போய் நாம் கேட்டால் நிச்சயமாக நம்முடைய இருதயத்தை மாற்றும்படியான ஜெபம் செய்வது எப்படி என்று சொல்லிக் கொடுப்பாரு. குடும்பத்தை மாற்றும் ஜெபம் செய்வது எப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாரு. நிச்சயமாக